நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதாவது உங்கள் கையை பார்த்தவுடன் ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு எப்படி எந்த வழியாக பணம் வரும், செல்வம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ செல்வம் வரும் வழிகளில் 4வது வழியை, அதாவது பணம் ஒரு கையில் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவை பணம் தான். அந்த பணம் எப்படி வருகிறது, எந்த ரேகை வரி, ஒவ்வொரு ரேகையும் பணத்தை கொடுக்கும். இப்போ இன்னைக்கு விதி எப்படி பணத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு செல்வம் 4வது பகுதி போர்டுக்கு வந்துடுவோம். இன்றைக்கு செல்வம் 4, அதாவது பணம் கிடைக்கக்கூடிய 4வது வழியை பற்றி பார்க்க போகிறோம். கைரேகையில் பணம் வரும் அமைப்பு, கைரேகைப்படி பணம் எப்படி எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பல கோடிகள் வருமானம் வரும் அமைப்பு விதியின் செயலே. அதாவது நமக்கு முதல்ல விதி நல்லா இருக்கணும். விதின்னு சொல்றது நம்ம கையில வரக்கூடிய சனி ரேகை தான் விதி ரேகை. இந்த விதி ரேகை கீழே கங்கணமேட்ல இருந்து நேரா இப்படி வரணும். அது வந்தாதான் விதி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இதுல எத்தனை விதி ரேகை இருக்கிறதோ, எத்தனை விதிகள் அமைகிறதோ, உங்க கைய பாருங்க. உங்க கையில விதி எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அங்கதான் வருமானம் ஆரம்பிக்குது. இப்ப உங்க கையில இருந்து ஆரம்பிச்சு பல கோடி ரூபாய், 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தொழில் அதிபர்கள் வரை, ஒரு சாதாரண குடிமகன் வரை, குடிமகன்ல இருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன்களை உருவாக்குவது விதியின் செயலே. எப்படிங்கிறத இன்னைக்கு வழக்கமா நம்ம பார்க்க போறோம். பணம் வரத்துக்கு விதி முக்கியமான காரணம். விதினா நான் சொல்வது விதி ரேகை, அதுதான் நம்ம விதின்னு சொல்றோம். அவன் விதியை அவன் நல்லா இருக்கான்னு சொல்றான், விதி ரேகை நன்றாக இருக்கிறது, அவன் நன்றாக இருக்கிறான், அப்படிதான் பொருள் ஒழிய விதி என்பது தலையெழுத்து. அந்த மக்கள் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே நம்ம கையில காணப்படக்கூடிய விதி ரேகை தான் விதின்னு சொல்லுவோம். அந்த விதி ரேகை நன்றாக இருந்தால் வாழ்வில் நன்றாக இருப்பார். விதி ரேகை நல்லா இருக்கணும்னா முதல்ல முக்கியமா கை நல்ல மென்மையா இருக்கணும். எல்லாம் 100% பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய கொஞ்சம் பலன் குறையும். வேற ஒண்ணும் கிடையாது. கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு நபருக்கு கை மென்மையா இருந்து, முக்கியமான ரேகைகள் பங்கப்படாமல், வெட்டு துண்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்து, சூரிய ரேகையும் இருந்து, அதிர்ஷ்ட குறிகள் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ரேகைகள் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகளும் இருந்து, அதிர்ஷ்ட குறிகள் என்று சொல்லக்கூடிய வில், வேல், வால், தாமரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிகள் இருந்து, எத்தனை விதி ரேகைகள் இருக்கிறதோ, எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அதன் மூலமாக வருமானம் பல 1000 கோடி கூட வருவதற்கு வாய்ப்புண்டு. எத்தனை விதி ரேகைகள் இருக்கின்றதோ அத்தனை வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்க கையை பார்த்துங்க, எத்தனை விதி ரேகை இருக்கு, எங்கிருந்து இருக்கு, அந்த மாதிரி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா சூரிய ரேகையும் இருக்கு. இப்ப ஆயுள் ரேகையில ஒரு மேல இருக்கக்கூடிய கிளை இப்படி குருமேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ரேகை அமைப்பு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துவோம். இப்ப ஆயுள் ரேகையில இருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது. 1, 2, 3 விதி ரேகை கீழே கங்கணமேட்டுல இருந்து நேரா வருது. 2 விதி ரேகை சைட்ல இருக்கு. சூரிய ரேகை கிட்டத்தட்ட 27 வயசுல இருந்து சூரிய ரேகை இருக்கு. இப்ப இந்த நபருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? இவர் பல 1000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க முடியும். கை நல்ல மென்மையா இருந்து, இந்த பெருவர்களும் நல்ல கனமா இருந்து, கைக்கு தகுந்த மாதிரி கனமா இருந்து, கை மென்மையா 2 கையும் பார்க்கணும். நான் சொல்றது ரைட்டு லெஃப்ட் ரெண்டுமே சொல்லணும். நான் இப்ப ரைட்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். 2 கையையும் பார்க்கணும். ஒத்து பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். பலன் எடுக்கும் போது 2 கையும் பார்க்கணும். ரைட்டு லெஃப்ட் ரெண்டையும் பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். 2 கையும் தான் பார்க்கணும். இப்போ நான் போடுறது ஒரு கை தான் போடுறேன். 2 கையும் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், போட்டு உங்களுக்கு விளக்க முடியாது. அதனால ஒரு கையில போடுறேன். இப்ப ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள், அதாவது ஒரு 27 வயசுல கரெக்டா குருமேட்டுக்கு போகுது ரேகை. அப்போ 27 வயசுல இவருக்கு ஒரு
நல்ல ஒரு அதிகாரமான பதவி கிடைக்க போகிறது. அதுக்கப்புறம் 27ல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது. 27ல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சதுன்னா பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கங்கணம் வீட்டுல இருந்து 3 விதி ரேகை போகுது. பிறந்ததிலிருந்து இவர் கோடீஸ்வரன் தான். நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி ரேகை இருக்கான்னு பாருங்க. பிறப்பில் இருந்தே, அதாவது அவருடைய அப்பா, அந்த அப்பாவுடைய அப்பா, தாத்தா, பாட்டன் இவங்க எல்லாமே கோடீஸ்வரராக இருப்பார்கள். அந்த பிளட்டின் காரணமாக அவங்க வழியா இவங்க வந்தாங்க, இவங்க வழியா அப்படியே வழி வழியா வரும்போது அந்த ரத்தத்திலிருந்து இவர் பிறந்திருக்கிறார், விதி பிறந்திருக்கிறது. அவருடைய ரேகைகள் மூலமாக இவருக்கு ரேகை வருது. அவருக்கு விதி ரேகை எப்படி இருக்கோ அதனுடைய அதே மாதிரி வராது, கொஞ்சம் மாறுபட்டு அந்த அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அப்படியே அவங்க பாட்டன், தாத்தா, அப்பா, அப்புறம் இவருக்கு இந்த மாதிரி வழி வழியாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்கள் வழியில் எவ்வாறு கைரேகை இருக்கிறதோ, விதி எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். அதுதான் சொல்லுவாங்க அவன் விதி நல்லா இருக்குடா அப்படின்பாங்க. இது அதாவது முன்னோர்கள் சொல்லப்பட்ட விதி. விதி நல்லா இருந்தா வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த விதி ரேகை 3 ரேகை சேர்ந்த மாதிரி போகுது. இப்ப இந்த மாதிரி 3 ரேகை சேர்ந்த மாதிரி போச்சுன்னா 3, 4, 5 கூட போலாம். அவர்கள் பிறந்ததில் இருந்து அவருக்கு எந்த பணத்துல எந்த விதமான குறையும் இருக்காது. பணத்தில் விளையாடுவார்கள். பிறந்திலிருந்து பணத்தை போட்டு விளையாடுவாங்க. தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு இந்த மாதிரி சூப்பரா நல்லபடியா செல்வ செழிப்போடு இருப்பது அவருடைய முன்னோருடைய ரத்த சொந்தத்தின் வழியாக இவர்கள் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுடைய 27 வயசுக்கு மேல இன்னொரு 2 விதி ரேகை ஆரம்பிக்குது. அப்ப அவருடைய தந்தையார் பார்த்திருந்த தொழிலையும் சேர்த்து இவர் ஒரு 4-5 தொழில் சேர்த்து எக்ஸ்ட்ரா பார்த்து உலகம் பூரா பேர் எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 27 வயசுல எப்பொழுது சூரிய ரேகை ஆரம்பிக்கிறதோ, எப்பொழுது ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதிலிருந்து இவருடைய புகழ், செல்வம், வெற்றி, வாழ்க்கை ரொம்ப ஓஹோன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு உதாரண கைரேகை தான். உங்க கையை பாருங்க. உங்க கையில விதி ரேகை எங்க ஆரம்பிக்குதோ அங்க இருந்தா உங்களுக்கு வேலை, தொழில், வருமானம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கை மென்மையா இருந்ததுன்னா நல்ல வருமானம் வர்றதுக்கு, வருமானம் 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பரடுமுடா கை இருந்து கொஞ்சம் ரேகைகள்லாம் அழிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த விதி கொண்டு வந்துடும். இப்ப விதியை ஆள்வது சனி பகவான். அந்த சனி தான் கிரகங்களையே ஆளக்கூடியது, கிரகங்களை நோட் பண்ணக்கூடியது. அந்த கிரகம் என்ன செய்யுது, இந்த கிரகம் இவருக்கு இப்படி, அதாவது கிரகங்களுக்கே சனி வந்தா சரியா கண்டா ஒரு பயம். அவர் வேலைக்காரர், நீதிமான், நேர்மை, உண்மை, கடமையை செய்யக்கூடியவர் சனி பகவான். ஒருத்தருக்கு என்ன கிடைக்கணும், ஒருத்தருக்கு என்ன கிடைக்க கூடாது, எல்லாருக்குமே டோட்டலா கிரகங்களுக்கே சனி காவல்காரர், அதாவது கடமையை செய்யக்கூடிய ஒரு கடமை வீரர். இப்ப எந்த கிரகம் எப்படி வேலை செய்யுது, ஒரு நபருக்கு ஒரு கிரகம் கரெக்டா வேலை செய்தா அப்படிங்கிறது முதற்கொண்டு கண்காணிக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான். அவர் கொடுக்கும் பொழுது யாராலையுமே தடுக்க முடியாது. விதி இருந்தால் வாழ்வில் நல்லபடியா இருக்கலாம். இந்த மாதிரி விதி ரேகை முதல்ல அந்த கைக்கு வந்துருவோம். இந்த விதி ரேகை இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவர்கள் 27 வயசுக்கு மேல உலகம் பூரா, அதாவது உலகத்தை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில்கள்ல மிகச்சிறந்த அளவில் பல 1000 கோடி வருமானம் சம்பாதித்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவராக நல்ல உள்ளம் படைத்தவராக இருப்பார். மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த மேடுகளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நகைக்கடையில நிறைய வச்சிருப்பாங்க, துணி கடையில சுக்கரமேடு நல்லா இருந்து வச்சுக்க, நகைக்கடை நிறைய வச்சிருப்பாங்க, துணிக்கடை நிறைய வச்சிருப்பாங்க. சந்திரமேடு நல்லா இருந்தா வெளிநாடு, உள்நாடு, ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமேடு நல்லா இருந்ததுன்னா அவர்கள், அதாவது காலேஜஸ், ஸ்கூலு இந்த மாதிரி கட்டி அதன் மூலமா வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சனி மேடு நல்லா இருந்தா தொழில்துறையில நல்லா சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேடு நல்லா இருந்தா அரசியல் துறை அந்த மாதிரி இதுல நடிப்பு துறையில இறங்கி பெரிய கலக்கல் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. புதன் மேடு நல்லா சிறப்பாக இருந்தா வியாபார துறையில் கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் மேடு நல்லா இருந்தா சேவை சார்ந்த துறையில் அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த எல்லா மேடுமே நல்லா இருந்துச்சு சார். எல்லா மேலும் ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு, கோடியில ஒருத்தருக்கு, 1000த்துல ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு இருக்கும். அது மாதிரி அது அவங்களுடைய விதி பயன். விதியை ஆள்வது விதி. அந்த சனி தான் அந்த விதியை ஆளக்கூடியவர். அந்த விதி ரேகை நன்றாக இருந்தால் பல 1000 கோடி, பல கோடி, நிறைய வருமானம் வாழ்வில் செழிப்பார்கள் என்று கூறி, இப்போ ஒரு விதி ரேகை இல்லை சார். ஒரு நபருக்கு இப்ப
நம்ம கைரேகைப்படி பார்த்து நம்ம போட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு சில பேருக்கு புரியாது. விதி ரேகை லைட்டாக தான் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? வேற யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விதி ரேகை தான் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. விதி தான் வாழ்க்கையை டிசைன் பண்றது. விதி ரேகை நல்லா இருந்தா அவர் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமா சூரிய ரேகை இருக்கணும். சூரிய ரேகை இல்லை சார், சூரிய ரேகை இல்லை. இப்ப ஒரு கையில போய் எடுத்துக்காட்டு பார்ப்போம். சூரிய ரேகை இல்லை, விதி ரேகை இப்படி இருக்கு. இந்த அப்ப 27 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டு இருப்பார். கஷ்டப்பட்டு 27 வயசுல ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வேலை மூலமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லபடியா உழைச்சி நல்லா முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகை இருந்தால், சூரிய ரேகை அப்ப நம்ம இருதய ரேகையில இருந்து வருதுன்னு வச்சுங்க, 52 வயசுக்கு மேல பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம எடுக்கணும். 2 கையும் பார்க்கணும். ஒண்ணு கை நம்பர் 1 கையா இருக்கான்னு பார்க்கணும். கரடு முரடா இருந்ததுன்னா வேலை செய்யாது, பலன் கம்மி படும். இந்த பெருவிரல் கைக்கு தகுந்த மாதிரி பெருவிரல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பெருவிரல் ஒரு சில பேர் கட்டையா இருக்கும், கை நீளமா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வேலை செய்யறது கொஞ்சம் குறையும். வேற ஒண்ணுமே கிடையாது. விதி ரேகை நன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரு சில பேருக்கு பட்டும் படாம விதி ரேகை. இப்போ ஒரு சில பேருக்கு நாம விதி ரேகை இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடும் சார். இந்த கீழே இருந்து வரும், இது வரைக்கும் நின்று போயிடும். அப்ப அவருக்கு ஒரு 27-30 வயசுல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நிகழ்ந்து அவர் வந்து வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். வேற யாராவது வீட்டில் இருக்கிறவங்க அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விதி ரேகை இருக்காது. ஆக்சிடென்ட் ஆகி அதை படுக்கை ஆகிடுவாரு. இல்லை ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இது அது சரியாகி அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகிறத நிறுத்திடுவார். வேற வருமானம் நின்று போகணும்னா அந்த விதி ரேகை நின்று போயிடுச்சு. விதி ரேகை நின்றுச்சுன்னா வருமானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு விதி ரேகை நல்லா இருக்கும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும், எப்படியாவது பாக்கெட்ல பணம் இருக்கும் சார். ஆனா சூரிய ரேகையும் வந்தால் வெற்றி அதிகப்படும், வாழ்வில் பணம் அதிகப்படும். சூரிய ரேகை இந்த ஆயுள் ரேகையில மேலே இருக்கக்கூடிய கிளைகள் வந்துருச்சுன்னா மிகச் சிறப்பா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த முக்கியமான ரேகைகள் சொல்லக்கூடிய இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து முக்கியமா ஒரு தாமரை, வில், வேல், வால் எல்லா அதிர்ஷ்ட குறிகளும் மேல் நோக்கி இருப்பின் மிக சிறந்த அமைப்பு, நல்ல வருமானம் வரும். இல்லைன்னா வந்து புத்தி ரேகைக்கும் ஆயுள் ரேகைக்கும் இடையில இந்த இடத்துல இருந்ததுன்னா மேல் நோக்கி இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு, கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் பட்சமா எந்த இடத்துல இருந்தாலும் வருமானம் வரும். எப்போ வரும்? சூரிய ரேகை ஆரம்பிக்கும் பொழுதுதான் வரும். இல்லைன்னா ஆசையோடையே நின்றுவிடும். ஒரு சில பேர் சொல்றாங்க, சார் எனக்கு எல்லாமே நீங்க சொல்ற ரேகை எல்லாமே இருக்கு சார், இந்த தாமரை இருக்குது, வட்டம் இருக்குது, முக்கோணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சூரிய ரேகை வரணும். சூரிய ரேகை வரலன்னா அது எல்லாமே ஆசையோடையே நின்றுவிடும். ஆனா பணம் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய விதியின்படி, அதாவது விதினா முன்னோர்கள் செய்த செயல், அந்த முன்னோர்களின் செய்த செயல் உங்களுடைய ரத்த சொந்தம் மூலமாக நீங்க அவர்களிடம் நீங்க வந்திருக்கிறதுனால அந்த விதி வந்து அவர்கள் கையில இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு சில வேலை செய்யும். உங்களுடைய சுய செயல்கள் என்ன நீங்க செஞ்சிருக்கீங்களோ அந்த செயல்களும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ கரண்ட்லி என்ன பண்றீங்க? மனசை ஒருநிலைப்படுத்தி நல்ல திறமையை நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, புத்தி ரேகை ஒருவருக்கு நன்றாக இருந்து திறமையா வேலை செஞ்சா விதி ரேகை நன்றாக வேலை செய்யும், நல்ல வருமானம் வரும். பிளான் பண்ணி வேலை செஞ்சா நல்ல வருமானம் வரும். சரிங்களா? அதான் விதி. விதியை உருவாக்குவது, அல்லது விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்றாங்க. ஓரளவு தான் வெல்ல முடியும். விதி என்பது மிக மிக வலிமையானது. சனி பகவான் ஒரு ஜாதகத்துல எந்த எந்த இடத்துல இருக்காரு, எந்த வீட்டுல சனி பகவான் இருக்காரு, லக்னத்துக்கு எந்த வீடு சனியோட 2 வீடு வருதுன்னு பார்க்கணும். சனியினுடைய நிலை என்னன்னு பார்க்கணும். இதை வச்சுதான் நம்ம பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்றோம். சனி பகவான் தான் பொருளை கொடுக்கக்கூடியவர். எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோலிங் பவர் சனிக்கிட்ட தான் இருக்கு. சனி பகவான் ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பாளர், மிகப்பெரிய கடமைவாதி, கடமையை செய்யக்கூடிய ஒரு நபர் சனி பகவான். அந்த ஜாதகத்துல சனி வந்து உச்சத்துல இருந்து வச்சுங்க, அவர்கள் தான் மிகப்பெரிய பல கோடிகளுக்கு, பல பேருக்கு 1000 10,000 கோடி பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருப்பதற்கு சனியினுடைய காரகத்துவம் அங்க வருகிறது. அப்படிங்கும் போது நம்ம கையில சனி ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதாவது சூரிய ரேகை நம்ம வெளிச்சத்துக்கு வரணும்னா சூரிய ரேகை வரணும், ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரணும். இந்த மாதிரி வரும்போதுதான் அவர் பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியா இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கங்கணமேட்ல இருந்து நேரா போயிடுச்சுன்னா பிறந்ததுல இருந்தே அவருக்கு நல்ல வருமானம், செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு.
இப்ப சூரிய ரேகை இல்ல, விதி ரேகை இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி கூலி வரும். ஒண்ணு. விதி ரேகையும் இல்ல, சூரிய ரேகையும் இல்ல, கையில வந்து புத்தி ரேகை, அதாவது ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, இறுதி ரேகை நல்லா இருக்கு. இந்த 3 ரேகை மட்டும் இருக்கு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது சம்பாதிச்சு வைப்பாங்க, அந்த முன்னோர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்வாங்க, நல்லா கை நல்லா பலபலன்னு இருக்கும், நல்ல வேலை செய்வாங்க, ரொம்ப நீண்ட நாள் உயிரோடு இருப்பாங்க. சாப்பிட்றது, சமைக்கிறது, சாப்பிட்றது, அப்படியே குழந்தை பெற்றுட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது விதி என்பது நம்மளுடைய முன்னோர்கள் ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய அவர்களுடைய கையில எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே நமக்கு வரும். நம்மளுடைய செயல்கள் மூலமாகவும் வரும். விதி ரேகை நன்றாக இருந்து, சூரிய ரேகை இருந்து, கை மென்மையா இருந்து, பெருவிரல் நல்லா இருந்தால் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் பணம் வரும் வழிகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன். வணக்கம்.